வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கை பற்றி என்னடா பார்க்க போகிறேன், என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எதனால் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்படி தெரிஞ்சவங்க தாராளமாக இந்த வீடியோவை கிளிக் பண்ணிடலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஸோ தெரியாதவங்க புரியாதவங்க 90% இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக வச்சுக்க முடியும், செக்யூரிட்டியாக பார்த்துக்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளேஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபேஸ்புக்கில் ஆட் அப்படின்ற அந்த ஆட்னால் என்னென்னா, நம்ம வந்து கூகுள் குரோமோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான், எவ்ரிதிங் எதில் நீங்கள் சர்ச் பண்ணாலும், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷூவோ இல்லை எனக்கு ஒரு பென்ட்ரைவ் வேணும் இல்லை ஒரு மெமரி கார்டு வேணும்னு சொல்லிட்டு நம்ம எதை சர்ச் பண்ணாலும் அது அப்படியே ஃபேஸ்புக்கில் வரும். அது எப்படி வருது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா, அது எதனால் வருதுன்னு யோசிச்சிருக்கோமா? அப்படியே யோசிச்சிருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஃபன்னாக ஒரு விளையாட்டாக இல்லை அதிகபட்சமாக அவங்கள திட்டிட்டு நம்ம பண்ணுறது அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கோமா என்றைக்காவது? அதுலேருந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? ஸோ இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபேஸ்புக்கில் ஆட் சர்ச் ஆட் டூல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த டூல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் சர்ச் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு பேக்கப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸ்டோர் பண்ணி அந்த பேக்கப்பில் குக்கீஸ், கேட்சஸ் எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கிட்டு, நீங்கள் எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க, நீங்கள் எதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் எதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு ஆவரேஜ் ரேஷியோ எடுத்து அதை உங்களுக்கு ஷோ பண்ணும் ஃபேஸ்புக்கில். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டெம்ப்ட் ஏற்றுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது நமக்கு மோஸ்ட்லி அன்சேஃபான ஒரு விஷயம் தான். அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக காட்டுறேன். ஃபேஸ்புக் அப்ளிகேஷனில் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத. இது 100% ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு ரிப்பீட்டடான டெம்ப்ட் எந்த ஒரு விஷயம் ஆட்ஸுமே அங்கே ஷோ ஆகாது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அது புரியும் உங்களுக்கு. ஸோ நம்மளுடைய ஃபேஸ்புக்கோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபேஸ்புக் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தோடனே மேலே இங்கே ரைட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ரைவேசி ஷார்ட்கட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இது உள்ள போகிறேன். இது உள்ள போனே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும். இது இருக்கு இல்லைங்களா, இது உள்ள ரிவ்யூவர் ஆட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அது உள்ள போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே இந்த இதெல்லாம் அந்த ஆட்ஸ்லாம் வந்து நான் டச் பண்ணி உள்ளே போயிருக்கேன் அப்படின்றதுக்காக இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னோடய டேட்டாஸை அலோவ் பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கு, நம்ம என்னென்னலாம் சர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ நம்ம இங்கே என்னென்னலாம் கேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் டேட்டாஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே விசிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு இங்கே ஆட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போங்க. அது உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே எல்லாமே அலோன்னு இருக்கும். அதாவது ஆட் பேஸ்ட் ஆன் டேட்டா ஃப்ரம் யுவர் பார்ட்னர்ஸ் அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். உங்களுடைய எனிதிங், எந்த ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுதான் அவங்க பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து டேட்டாவை நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம தான் அதை அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, அதை கேன்சல் பண்ணுறோம். ஸோ உள்ளே போயிட்டு நாட் அலோட் அப்படின்ற அந்த பட்டனை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த வெளியில் வந்துட்டு ஆட் பேஸ்ட் ஆன் யுவர் ஆக்டிவிட்டி ஆன் ஃபேஸ்புக் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வித், அதுதான் நம்மளோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு அவங்களும் அதுலேருந்து நான் டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ அதையும் நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது, அதையும் நம்ம வந்து நோ கொடுத்துருவோம். நோ கொடுத்துட்டு இங்கே ஆட்ஸ் தட் இன்க்ளூட் யுவர் சோஷியல் ஆக்ஷன்ஸ் சொல்லியிருக்கோம், அதையும் நம்ம மோஸ்ட்லி தேவைப்படாது, நோ ஒன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வெளியில் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாமே மாறி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நோ இருக்கா, நாட் அலவுட் இருக்கா, நோ ஒன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் அந்த ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஃபோக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா,
அதுக்குள்ளே போங்க. இங்கே டேட்டாஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டாஸு கேட்சஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஸ்டோர் ஆகியிருந்தாலும் நமக்கு வந்து அது கிளியர் பண்ணி விட்டோம். ஸோ சேஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்சஸ் இது ரெண்டுத்தையுமே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாமே சேஃபாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.